ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கூட கடந்த வாரம் தியானித்த அதே பகுதியின் தொடர்ச்சி, முதலாவது எதை தேட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த வாரம் 3 தலைப்புகளிலே தியானித்தோம். இந்த வாரம் அதே 3 தலைப்புகளிலே, வேறு 3 தலைப்புகளிலே ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி ஏசென்னை மீட்டாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார். கார்மேகம் போலின் பாவங்கள் கர்த்தரகற்றினாரே. மூழ்கிய தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. என்னாவிலே பொது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினாம். இரத்தாம்பரம் போல் சிவப்பான என் இதய பாவங்களை பஞ்சையும் போலவே வெண்மையுமாக்கி தஞ்சமென கீந்தார். என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்களுடைய பாவங்கள் எப்படியாய் இருந்த போதிலும் நீர் அதையெல்லாம் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே. இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போற தியானம் ஆவியானுடைய துணை கொண்டு நாங்கள் தியானிக்க உதவி செய்வீராக. என்னை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன் ஆமீன். முதலாவது என்று சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனம் 26 முதலாவது நாம் வாசிக்க கேட்கலாம். குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. இன்றைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கலாம் போன வாரம் படிச்சோம். இந்த வாரம் முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கணுமா. எதன் உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது போஜன பான பாத்திரத்தின் உட்புறத்தை நம்ம சுத்தமாக்கணும். இல்லைன்னா அவ்வளவும் வீணாயிரும். உள்ள பால் பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள விளக்கல அப்படின்னா பால் என்ன ஆயிடும், கெட்டு போயிரும், திரிஞ்சு போயிரும். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான பாலா இருந்தாலும் உட்புறம் சுத்தமா இல்ல, வெளிப்புறம் பளபளன்னு இருந்தா கூட என்ன ஆக முடியாது, அது கெட்டு போயிரும், திரிந்து போயிரும். அப்ப யார பார்த்து இத சொல்றாருன்னு சொல்லும்போது மத்தேயு 23:25 மாயக்காரராய், இப்ப வாஸ்தவல மாயக்காரராகிய வேத பாரகரையும் பரிசேரையும் பார்த்து இத சொல்றாரு. உட்புறத்தை நீங்க சுத்தமாக்குங்க. ஏன் சுத்தமாக்கணும்? உட்புறம் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அதனால நீங்க உட்புறத்தை சுத்தமாக்குங்க. மாயக்காரராகிய பரிசேயரே வேத பாரகரேன்னு சொல்றாங்க. பாருங்க, வேத பாரகர் பரிசேயரை கொடுத்து கர்த்தர் ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துறாரு. அது என்னன்னு பார்க்கும்போது ஒன்னொன்னா வாசிக்கலாம். 23:16 வாசிங்க. குருடனான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். பாத்தீங்களா, இப்படின்னா அப்படின்றீங்க. அதனால குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு. அதே 24ஆம் வசனத்துல கூட குருடரான வழிகாட்டிகளே, நீங்க கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறா இருக்கீங்க. சின்னதெல்லாம் பாக்குறீங்க, பெருசெல்லாம் என்ன பண்றீங்க, அப்படியே சர்வ சாதாரணமா எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் கடுமையான சொல்லு பாருங்க. மத்தேயு 23:17 வாசிங்க. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? பாத்தீங்களா,
மதிகேடராகிய குருடரேன்னு சொல்றாங்க. முதல்ல குருடரான வழிகாட்டிகள், இப்போ மதிகேடரான குருடரே. அதுலதான் 19ஆம் வசனம், மதிகேடரே குருடரே எது முக்கியம், காணிக்கையோ காணிக்கை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 27ஆம் வசனம் வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். பாருங்க, இது எவ்வளவு பயங்கர. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையிலே அப்படின்னு சொல்றாரு. அந்த கல்லறையை பத்தி அப்புறம் நான் சொல்றேன். அடுத்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைனா வெளியில நல்ல ஆடம்பரமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. உங்க உள்ளத்துல அவ்வளவு அசுத்தங்கள் இருக்குது, அவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்கு, பொல்லாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்றதை நம்ம பாக்குறோம். அநீதத்தினாலும் கொள்ளையினாலும் உங்களுடைய உள்ளம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்ற. 33ஆம் வசனம் வாசிங்க. சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நகராக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? பாருங்க, சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள். பாருங்க எப்படி கடுமையான சொற்கள். இப்பெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியுமா? போதகர்கள் நம்மளை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, நம்ம ஆலயத்துக்கு போறவங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே, மாயக்காரரே, குருடர்களான வழிகாட்டிகளே, குருடர்களே, மதிகேடரே அப்படின்னு சொல்லி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்னா நம்ம அந்த கோயிலுக்கே என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அந்த சர்ச்சுக்கே நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். என்ன இந்த போதகர் இப்படிலாம் சொல்ற. ஆனா இயேசு தைரியமாய் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லி சுட்டி காட்டினார். நல்லதையும் அவர் என்ன பண்றார், பாராட்டுறார். ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் அவரால் சொல்லாம இருக்க முடியல. அவருடைய உள்ளம் அவ்வளவு கேடா, அநீதத்தினால கொள்ளையினால நிறைஞ்சிருக்கு. அவங்க எல்லா சடங்காச்சாரங்களையும் சாஸ்திரங்களையும் இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கை கழுவுறதையும் அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, கழுவுறது, அதை பண்றது, இதை பண்றது, விளக்குறது, இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான தெய்வீக அன்பு அவர்களுக்குள்ள இல்ல. 27, 28 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படும். மனுஷருக்கு நீங்க புறம்பே எப்படி இருக்கீங்க, நீதிமான்களை போல உங்களை காட்டிக்கிறீங்க. ஆனா உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா, ஆண்டவர் உள்ளத்தை அறிகிற தேவன், அவர் இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம எதையுமே மறைக்க முடியாது. மனுஷருக்கு மறைக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. சில வீட்டுல போய் பார்த்தாங்கன்னா டிராயிங் ரூம் ரொம்ப நீட்டா அலங்காரமா ஃபிளவர் வாஸ் வச்சு, அதை வச்சு நிறைய படங்கள்லாம் வச்சு, நல்ல நேச்சுரல் சீனரிஸ்லாம் வச்சு ரொம்ப அழகா அந்த சோஃபா கவர் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். தெரியாம நம்ம உள்ள போனோம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உள்ள போனாலோ சமையலறையோ அவங்க பெட்ரூமோ பார்த்தா அலங்கோலமாக துணியெல்லாம் மடிக்கப்படாம, இன்னைக்குதான் போட்ட துணியெல்லாம் மடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்புறத நம்ம பாக்குறோம். சரிங்களா, உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு, வெளியில பார்த்தா அலங்காரமா, ஆஹா வீடு இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்ல. நம்ம அதே மாதிரி நல்ல ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டா வெளியில வருவாங்க சிலர். நான் உள்ள பார்த்தா, வீட்டுல பார்த்தா, பீரோ பார்த்தாலும், அந்த கட்டில பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் துணி நிரம்பி இருக்கும். அந்த துவைக்கிறாங்களோ, துவைச்ச துணியை மடிக்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா ஆடம்பரமான ட்ரெஸ், ஆடம்பரமான நகைகள், அப்புறம் சென்ட் வந்தாலே வாசனை அவ்வளோ பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் பார்க்கிறோம். பாத்தீங்களா, அப்ப பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா சில வீட்டுல ஆபாச படங்கள், கேசட்டுகள், பலவிதமான புத்தகங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற காரியம் இல்ல. வெளியில பார்த்தா பகட்டா அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீதிமான்களை போல அவர்கள் காணப்படுறாங்க. பாருங்க, அந்த மாதிரி வெளியில தூஷண பேச்சு, மற்றவர்களை பற்றி குறங்கூறுதல், அந்த மாதிரிலாம் சிலர் வீட்டுல நிறைய காரியம் நடக்கும். உள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கவே இருக்காது. உள்ள நுழைஞ்ச உடனேயே நமக்கு தெரியும், ஐயோ என்ன பேச போறாங்களோ, யாரை பத்தி பேச போறாங்களோ அப்படின்னு தெரியும். நிறைய பேசுவாங்க. பாத்தீங்கன்னா நீங்க வாசித்து பாருங்க, உபாகமம் 23:14 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. பாத்தீங்களா, இது எவ்வளவு நல்ல வசனம். பாளையம்னா நம்முடைய வீடுதான், நாம் தங்கி இருக்கும் வாசஸ்தலம், கூடாரம். பாருங்க,
அது நம்மை ரட்சிக்கவும் சத்துருவை நம்ம கையில ஒப்பு கொடுக்கும்படிக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாளையத்துல உலாவும்படியாக, நம்முடைய வாசஸ்தலத்தில் உலாவும்படியாக, உன்னிலுள்ள எந்த அசுசியான காரியங்களும் உள்ள இருக்காதபடி எல்லாவற்றையும் விலக்கி பரிசுத்தமாக்குன்னு சொல்றார். நீங்களும் நானும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வீட்டிலே உலாவ வேண்டும் என்று சொன்னார். முதலாவது உட்புறத்தை சுத்தப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, பாத்திரத்தின் உட்புறம் அசுத்தமா இருக்கிறது. நம்முடைய இருதயம், உள்ளம் எல்லாமே அசுத்தமா இருக்கிறது. எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விலக்கணும். ஆண்டவர் அப்பதான் நம்ம மத்தியில உலாவுடைய இருதயத்துல அவர் வாசம் பண்ணுவார். யாத்ரா 12:23 வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். பாத்தீங்களா? அப்போ இந்த 10 வாதையில கடைசி வாதை முதல் பிள்ளை சங்காரம் இல்லையா? தலைச்சன் பிள்ளைய சங்காரம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க வீடுகள்லயும் நிலைக்கால்னா என்ன பண்ணும்? ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை பூசி வைக்கணும். சங்கார தூதன் அந்த வழியா வருவான். எந்தெந்த வீட்டுல ரத்தம் பூசப்பட்டிருக்கதோ அந்த வீட்டை அவன் கடந்து போவான். அந்த வீட்டை அவன் என்ன பண்ணுவான்? ஐடென்டிஃபை பண்ணிப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்ட வீடாக இருக்கணும். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களா இருக்கணும். உள்ளும் புறமும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அப்போதான் நம் வீட்டிலே சத்துரு வராதபடி, சங்காரத்தூதன் வராதபடி கடந்து போவான். நம் வீட்டிலே, பாளையத்திலே, வாசஸ்தலத்திலே இயேசு உலாவும்படியாக கிருபை செய்வார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் நாம் காணப்படக்கூடாது. இன்னைக்கு கல்லறைக்கு எவ்வளவோ காரியம் செய்யறோம் இல்லையா? அது நல்லா இருக்கணும். அதுல இருந்தா உயிர்த்தெழுதல் இருக்கணும். ஆனால் நம்முடைய மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு நம்ம நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா அதுக்குன்னு ரொம்ப செலவு பண்ணுவாங்க சிலர். அது உன் கல்ற, உங்க வீட்டு கல்ற நல்லா இருக்கா, என் வீட்டு கல்ற நல்லா இருக்கா, நான் இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி மார்பிள் போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன்னு சொல்லி சில பேர் நிறைய செலவு பண்ணி அதை பெருமையாக பேச. ஆனா உள்ள இருக்கிறதோ எலும்புகள், நாற்றம் எடுத்த எலும்புகள், ஒண்ணுமே இல்லாதங்க புழுகள், பூச்சிகள் எல்லாம் அங்க என்ன ஆகும்? அங்க உலாவுற இடமா இருக்கும். அப்படியாய் நாம் இருக்காதபடி, வெளியிலே அலங்காரமான தோற்றம் உள்ளவர்களா இல்லாதபடி உள்ள நம்ம பரிசுத்தமாய் உள்ளத்தை முதலாவது உள்புறத்தை நாம் சுத்தமாக்க வேண்டும். லூக்கா 11:39-40 வாசித்தீங்கன்னா, கொள்ளையிலும் பொல்லாப்பினாலும் மிகவும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பரிசேயரை குறிச்சு சில தகவல் சொல்லும் போது, அவர்கள் யூதர்கள், பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், அவர்களுடைய பரிசேயர்னா பிரிந்தவர்கள் என்று அர்த்தம். பேரப்பொலி அவர்கள் எல்லாத்திலையும் பிரிஞ்சு இருக்கிறவங்க. அவங்க பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்தை ரொம்ப கடைபிடிச்சு அப்படி இப்படின்ட்டு வேறு கருத்துக்களையும் சொல்லி இதைதான் கடைபிடிக்கணும் அப்படிலாம் சொல்றவங்க. ரொம்ப சட்டத்திட்டங்கள், சடங்காச்சாரங்கள், ஸ்நானம் பண்ணுதல், கழுவுதல், கால் கழுவுதல், அப்படி இப்படின்னு சொல்லி கை கால்கள் கழுவுதல், அப்படிலாம் நிறைய சடங்குகள், சாஸ்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படியேதான் வேத பாரங்களும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லதுதான். ஆனா இந்த மாதிரி புறம்பான காரணங்கள், அவங்க தாழ்மையோடு பாவ அறிக்கை செய்யறதா இல்ல, தங்களுடைய ஆண்டவருடைய நீதியை சுமந்து கொண்டவர்களா இல்லாதபடி தங்களுடைய சுயநீதியை வெளிப்படுத்தி எப்படியாவது பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறி விடுவோன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறவர்கள். ஒரு நாள் வேத பாரகரும் பாருங்க, ஆயக்காரனும் பரிசேயனும் போய் ஜெபம் பண்ணும்போது பரிசேயன் தன்னுடைய நீதியெல்லாம் வெளிப்படுத்தி அந்த ஆயக்காரனை மட்டுப்படுத்தி பேசுகிறான். ஆனா ஆண்டவர் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளித்து பரிசேயனையோ அவர் தள்ளி விடுறாரு. ஆயக்காரன் பாவ மன்னிப்பு பெற்றவனாய் உயர்த்தப்படுறத நம்ம பாக்குறோம். நீங்களும் நானும் வெளியரங்கமான ஆசாரங்களையும் மாய்மாலங்களையும் போதனைகளையும் நம்ம நம்பாதபடி, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் உடன்படாதபடி உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். வேதப்பார பரிசேயரை பத்தி சொல்லும் போது இன்னொரு இடத்துல லூக்கா 11:44 மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல இருக்கிறார். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ஆண்டவர் அப்படியே சவுட்டு மேனிக்கு என்ன பண்றாரு? சாடி விடுறாரு. அதெல்லாம் அவங்க திருந்தவே இல்லை. அவங்க எல்லாம் மனசுல அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டும் சேர்த்துதான் இயேசுவுக்கு விரோதமான காரியங்கள், அவரை குற்றப்படுத்தணும் அப்படின்னு எப்படியாவது குற்றப்படுத்தணும் சொல்றாங்க. திமிர்வாதக்காரனை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு இவர் யார் என்று சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. இவன் தேவதூஷணம் சொல்றாங்கன்னு லூக்கா 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படியே லூக்கா 5:29, 30, 32 வசனங்கள்லாம் ஆயக்காரனும் பரிசேயரோடும் அவர் போஜன பந்தி இருக்கும்போது சீஷர்கிட்ட போய், என்ன உங்க போதகர் இப்படிலாம் வந்து ஆயக்காரரோட பாவிகளோடையும் போஜன பானம் பண்றாங்க, இப்படியே தான் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர வாழ வேண்டிய காரியம் எவ்வளவோ காரியம் இருக்கு. சில பத்திங்களா எழுதிக்கிட்டே இருப்பாங்க, யாரை பத்தியாவது வாட்ஸ்அப்ல, அது அவங்களுக்கு ஒரு ஹாபி. எவ்வளவு காரியம் இருக்கு. அவர் வருகை சமீபமா இருக்கு, அதுக்கு ஆயத்த பண்ணுமே, நம்மள ஆயத்தப்படுத்தணுமே, நம்மோடு கூட உள்ள கூட்டத்தை அதெல்லாம் எண்ணமே இல்லை. இப்படியே தன்னுடைய கால நேரங்களை அவர்கள் செலவழிக்கிறவர்களாய் காணப்படுறாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஓய்வு நாள்ல சுகப்படுத்துறது குற்றம் கண்டுபிடிக்கணும் வராங்க. சூம்பின கையை ஒருவனை அவர் வந்து ஆண்டவர் சுகப்படுத்துறாரு பாருங்க. அதனால சுகம் ஆயிடுச்சு அவனுக்குன்னு சந்தோஷப்படல. 6:11 வாசிங்க லூக்கா கடைசியாக. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்தார்கள். அவங்களுக்கு நாளெல்லாம் ஓய்வு நாள்ல எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம்னு திட்டமிடுறாங்க. எவ்வளவு பயங்கரமான காரியம் பாத்தீங்களா? நீங்களும் நானும் அப்படியா இல்லாத நம்ம பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தப்படுத்திக்கலாம். உள்புறம் சுத்தமா இருக்கணும். உள்ளத்தில் உள்ளதான் வாய் பேசும் சொல்லுவாங்க. உள்ளத்துல நீ நல்ல எண்ணம் கொண்டா அதான் நன்மையான காரியமா வாயிலிருந்து வரும். உள்ளுக்குள்ள போறது எதுவும் தீட்டுப்படுத்தாது. உள்ள இருந்து வெளியில வரதான் தீட்டுப்படுத்த நிறைய வசனங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, வெளியில நம்ம உடம்ப குளிப்பாட்டணும்னா, வெளி துணியெல்லாம் துவைக்கணும்னா சோப்பு போட்டு குளிப்பாட்டலாம், சோப்பு போட்டு துவைக்கலாம் இல்லையா? ஆனா உட்புறத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் சுத்தமாக்க முடியும். ஆண்டவருடைய பாதம், அவருடைய பிரசன்னம் மட்டும்தான் சுத்தமாக்க முடியும். ஆதியாகமம் 6:14 அவர் பாருங்க, ஆண்டவர் வந்து நோவாவை குறிச்சு சொல்லும் போது ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்றாரு. உள்ளும் புறமும் கீழ்பூச சொல்றார். தண்ணி வந்துடக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்கள், அந்த சோதனை உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக பேழையின் உட்புறமும் வெளிப்புறமும் கீழ்பூச சொல்றாங்க. மோசையை காப்பாற்றும்படியாக நாணற்பெட்டியை செய்து, நாணற்பெட்டியில அந்த சந்து வழியா எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க, அழகா வந்து கீழ் பூசுறாங்க. உள்ளும் புறமும் தான் பூசி இருப்பாங்க. இந்த அருமையான வெளியில நம் உள்ளும் புறமும் சுத்தமாக்கணும். உள்ளான காரியம் முதலாவது நாம் சுத்தமாகும் போது ஆண்டவர் பார்வையில நாம் விலையேற பெற்றவர்களா இருப்போம். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலுக்குள்ள பாடலாம். பயனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே, பாத்திரத்தின் உட்பக்கங்களை கழுவிட மறந்த பாவியே நான். தேவனே தேவனே கழுவிரும் உள்ளத்தையே, பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. இரண்டாவது பாருங்க, முதலாவது என்ன செய்யணும்னு யோவான் 8:7 வாசிங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். முதலாவது பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன் சொல்றார். இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். பாருங்க, ஆண்டவர் வந்து ஒலிவமலைக்கு போறாரு. அங்கிருந்து போய் மறுநாள் காலையில திரும்பி போய் ஒரு தேவாலயத்துல வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கார். அந்த நேரத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவர் முன்னால் நிறுத்தி, இவள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள், அதனால நீ மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவரை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் தானே அப்படின்னு சொல்லி நீர் என்ன சொல்லுகிறார்? அவரை குற்ற கண்டுபிடிக்க நோக்கத்தோடு அவரை வந்து எப்படியாவது வந்து கல்லெறியலாம் அப்படின்னு சொன்னா, கல்லெறிய வேண்டாம்னு சொன்னா மோசே நியாயப்பிரமாணத்தை மீறுறது போல இருக்கும். கல்லெறின்னு சொன்னா ரோமர் கிட்ட போய், ரோம அதிகாரி கிட்ட போய் சொல்லிடலாம் இப்படின்னு குற்றம் கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடு அவங்க வராங்க. ஆனா இயேசு பாருங்க எவ்வளவு ஆண்டவர் வந்து ஞானம் உள்ளவர். லேவியராகமம் 20:10 வாசிங்களேன். ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். பாத்தீங்களா, 2 பேருமே தான் என்ன பண்ணும், கொலை செய்யப்படணும், கல்லெறிந்து கொலை செய்யப்படணும். இவங்க என்ன பண்றாங்க, கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டான்ற வார்த்தை சொல்லும் போது அவனோட சேர்ந்து இருக்கும் போது தானே பிடிப்பட்டிருப்பான். அப்ப அவனையும் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வரணும். ஆனா இவங்க இந்த பெண்ணை மட்டும் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும்ன்றதான் அவங்களோட நோக்கம். ஆணை விட்டுட்டாங்க பாருங்க. எப்படிங்க இது, பெண்ணை வந்து இறக்கி பார்க்கணும், ஆணை விட்டுறது ஒரு தப்பு இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு. அவர் என்ன பண்றாரு, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். பாருங்க, 3 முறை வந்து ஆண்டவர் வந்து தரையில எழுதினதா போட்டிருக்கு. யாத்திராகமத்துல
தானியேல் புத்தகத்துல எல்லாம் நம்ம வாசிக்க கேட்கலாம். இப்போ பாருங்க, அவர் குனிந்து தரையிலே எழுதினாராம். தான் குனிந்து தரையிலே அவர் எழுதினார். என்ன எழுதினாரெல்லாம் போடப்படல. ஆனா வேத அறிஞர்கள் சில காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். 3 முறை வேதத்திலே அவர் தன்னுடைய விரலினாலே எழுதுறார். முதல்ல பாத்தீங்கன்னா யாத்திராகமோ 31:18 அவர் எழுதுறதா நம்ம போடப்பட்டிருக்குது. சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். போதும் பாருங்க, இதே உபாகமம் 9:10 இருக்குது. அதெல்லாம் வாசிக்க வேணாம், நீங்க வாசித்து தெரிஞ்சுங்க. அதேதான் கட்டளைகளை அவர் தம்முடைய கையினாலே எழுதி கொடுக்கிறாரு மோசே கிட்ட. 2வது எதுல எழுதுறோம்னா தானியேல் 5:5 பாருங்க. தானியேல் 5. அப்போ நம்ம சரியான முறையில மனிதனுடைய வாழ்க்கை சரியான முறையில அமையும்படியாக நடத்தும்படியாக எழுதிய சட்டங்களை தம்முடைய கையில எழுதுறார். 2வது பாருங்க தானியேல் 5:5 அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். பாருங்க, அது எவ்வளவு பயங்கரமான காரியம் இல்ல. எழுது கை. அவங்க பெல்ஷாத்சார் ராஜாவும் அவருடைய மனிதர் யாவரும் தேவனுடைய பார்வையிலே குறையுள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. அவங்க அந்த 5:5 பார்க்கும்போது அவங்க அந்த திராட்சை ரசத்தையும் ருசித்து கொண்டு அவங்க ஆலயத்துல கொண்டு இந்த பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. தீட்டுப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை ஆலயத்திலிருந்து எடுத்துட்டு அரண்மனையில வச்சு அவங்க என்ன பண்றாங்க, பலவிதமான காரியங்களை செய்யறாங்க. மனைவிகள், வைப்பாட்டிகள் எல்லாரும் குடிச்சு நல்லா ருசி பார்த்து அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது தேவனுடைய பார்வையில பொல்லாப்பா காணப்படுது. கையுறுப்ப பார்த்த உடனே ராஜாவின் முகம் வேறுபடுது. முழங்காலாம் அப்படியே ஒன்னோட ஒண்ணு மோதிக்கொள்ளுது. அதை பார்க்கும்போது 24 28 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அதுல போட்டிருக்க, நீ தராசினை நெருக்கப்பட்டு குறைவா எண்ணப்பட்டா ஆண்டவருடைய பார்வையில நீயும் உன் ஜனங்களும் ரொம்ப மோசமா நடந்துகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவர்ல சாந்து பூசப்பட்ட அந்த சுவர்ல கையுறுப்பு எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது எங்க எழுதப்பட்ட போது இப்ப நம்ம வாசிக்க கேட்ட யோவான் 8:6 அவர் ஆண்டவர் விரல்ல எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா எழுதப்பட்ட காரியம் என்னன்னா, நீங்க மோசே மூலமாக எடுத்த நியாய பிரமாணத்தை எழுதுறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில குறைவா நீங்க எண்ணப்பட்டீங்கன்னு இருக்காரு. ஆனா கடைசியில என்ன பண்றாரு, மன்னிப்பை எழுதும்படியாக கடவுள் கிருபை செய்தார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. மன்னிப்பு எழுதா என்ன எழுதியிருப்பாரு, நீங்க நியாய பிரமாணத்தின் படி உங்களை மேல குற்றம் சாட்டுறீங்க இல்லையா, நியாய பிரமாணத்துல எழுதியிருக்கிற சட்டங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? உங்களுடைய பாவங்கள் பயங்கரமா இருக்குது, நீங்க பொல்லாப்பானதை செய்றீங்க, உங்களுடைய இருதயத்துல இப்படி திருக்குள்ள எண்ணம் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய இருதயத்தை படம் பிடித்து அப்படியே எழுதியிருப்பார். மோசே நியாயப்பிரமாணம் ரைட்டு, ஆனா அதன்படி நீங்க நடக்கிறீங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை விட்டுட்டீங்களே, பெண்ணை மட்டும் கூட்டு வந்தீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? எல்லாம் வரிசையா எழுதிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு தான் எழுதிட்டு தான் என்ன சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு என்ன பண்றாங்க, 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பாத்தீங்களா, அப்போ கையில கல்ல வச்சுக்கிட்டு ரெடியா இருந்தவங்க மனசாட்சினால குத்தப்பட்டு கல்ல கீழே போட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ரெடியா கல்ல வச்சிருந்தவங்க அங்க அப்படியே அப்படி வெறியா வந்தவங்க வெறுமையா போனாங்க. வெறுமையா போனாங்க. குற்றம் சாட்டினவர்கள், குற்ற மனசாட்சியினாலே பாதிக்கப்பட்டவர்களாய் ஓடி போனார். யாருமே இல்ல. ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஸ்திரீயே எங்க உன் மேல குற்றம் சாட்டினவங்களாம் எங்க? ஒருவரும் இல்லையான, ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் அவள் மீது பாவ மன்னிப்பை அளித்து, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, ஆனா என்ன செய்யணும், இனி பாவம் செய்யாதே, கண்டித்து உணர்த்த அனுப்புகிறேன். அருமையான வேளையிலே முதலாவது கல்லெறிய வந்தவர்கள் மனசாட்சி உந்தப்பட்டு போய்விட்டார். ரோமர் 2:1 வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால்
நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். எவ்வளவு திட்டமும் தெளிவுமா, உனக்கே அந்த நிறைய சுவாபங்கள்லாம் இருக்கு, நீ போய் எதுக்கு அடுத்தவங்களை போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் என்னோட வேலைப்பா அப்படின்னு சொல்றாரு. அது மத்தேயு 7:1 பாத்தீங்கன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். மனசாட்சி உந்தப்பட்டு எல்லாம் போயிட்டாங்க. 2-3 வசனங்கள்லாம் கூட தொடர்ந்து வாசித்து பாருங்க. டிவியில இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் கூட ஊழியக்காரர்களுக்கு விரோதமா சொல்றாங்க. அவங்க தப்பைய செஞ்சிருந்தா கூட ஒன்று உங்களுக்கு கட்ஸ் இருந்துச்சுன்னா நேரா போய் சொல்லணும், இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்மளே கண்ணில் குத்துற மாதிரி இருக்குது. ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்படுதா, அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதனால எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரையும் அவங்க செய்யறது தவறுதான், தவறான காரியங்கள், தவறான போதனைகள் நேரா போய் கண்டிக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்காக பாரப்பட்டு உபாசித்து நாம் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, நீங்களும் நானும் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. நிறைய சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது மற்றவர்கள் மேல் கல்லேறியணும் அப்படின்னு சொல்றார். நீங்க பாவம் செய்யலன்னா முதலாவது நீங்க கல்லேறீங்க, இல்லைன்னா அந்த கல்லை நீங்க எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நாமளே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வசனம் தான் இது. நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். சாதாரணமா பாத்தீங்கன்னா யோவான் 8:46 கூட எடுத்து வச்சுக்கோங்க. யோவான் 8:46 பாருங்க. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? பாத்தீங்களா, உங்களிலே என்னிலே பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? நான் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன். கர்த்தருடைய காரியங்களை தான் உங்களுக்கு சொல்றேன், வெளிப்படுத்துறேன். என்னிலே பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? எவ்வளவு தைரியமா நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, நீங்க யாரா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா வரிசையா அடுக்குவாங்க இல்லையா? ஆமா, அப்படிப்பட்ட எனவே நம்மிலே நம்ம குறை இருக்குது பாருங்க. ஆள்காட்டி விரல்னாலே நீயே அந்த மனிதன் என்று சொல்லி நாம் குற்றப்படுத்தும் போது, ஒருவரை குற்றப்படுத்தும் போது மற்ற 4 விரல்களும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறதை நாம் மறந்து போகிறோம். குற்றப்படுத்தும் போது அந்த விரல் மற்றவர்களை நீட்டும் போது மற்ற 4 விரல்கள் நீதான் என்று சொல்லி நம்மை குற்றப்படுத்துகிறதை நாம் மறந்து விடுகிறோம். அநேக வேளையிலே நிறைய வசனம் இருக்கு பாருங்க. நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் எவ்வளவோ தவறு செஞ்ச இந்த மக்கள்ல, நான் இந்த மக்களை போல நான் மாயமுடையவர்களாய் நானே எவ்வளவோ தவறு செய்யறேன். ஆனா நான் என்ன பண்ணல, அதை நினைச்சு கூட பார்க்காம மற்றவர்களை நான் குற்றம் சாட்டுகிறவர்களாய் காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி லூக்கா 23:32 கூட வாசிக்கலாம் ஒரு வசனம். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாத்தீங்களா, என் ஆண்டவர் ஒரு குற்றமும் செய்யாதவர். ஆனா குற்றவாளிகள் ஒருவர் நடுவுல அவர் இருக்கிறார். 2 குற்றவாளிகளுக்கு நடுவுல இருக்கிறார். அக்கிரமக்காரிகள் ஒருவராய் எண்ணப்படுறார். என் ஆண்டவர் ஒரு தவறும் செய்யாதவர். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் குற்றவாளியாக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நீங்களோ நானும் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. இந்த சம்பவம் அதை நமக்கு உணர்த்துகிறது. நியாய தீர்ப்பு செய்கிறவர் அவர் தான் எல்லாம் செய்யட்டும். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. நம்ம யாரையும் குற்றப்படுத்த கூடாது. ஓயாம இப்படி செஞ்சிட்டு கூடாது. குற்றம் இருந்துச்சுன்னா சொல்லலாம் வெளிப்படையா, இது செய்யறது தவறுப்பா, இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். என்னிலே குறை இருக்குன்னா என்கிட்ட சொல்லணும். ஆனா பின்னாடி போய் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இதுல நிறைய பேர் மகிழ்ச்சி காணுவாங்கல்ல. ரொம்ப பேர் நம்மகிட்ட ஒண்ணு பேசுவாங்க, ஆனா பின்னாடி போய் எப்படா அந்த வார்த்தையில ஏதாவது கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் வத்தி வைக்கலாம். ஆனா இந்த ரெண்டகம் பண்றது பில்லி சூனியத்துக்கும் பயங்கரமான பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாவத்துக்கு நீங்களும் நானும் ஆளாகாதபடி நம்மள முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். அப்புறம் முதலாவது நம்ம கல்லெறியணும். நம்ம கல்லெறியப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் கண்ணீரை துடைக்கிறவர்களாக அழைக்கப்படுவோம். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. பாருங்க என்ன செய்யணுமா? முதலாவது லூக்கா 10:5 வாசிங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள்.
பாத்தீங்களா? ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது சீஷர்களை அனுப்புறார். சீஷர்களை ஆசீர்வதிச்சு அனுப்புறார். ரெண்டு பேரா அனுப்புறாங்க. கையில வந்து நீங்க பையோ வழி எதுவுமே நீங்க கொண்டு போக வேணாம். ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது முதலாவது சமாதான வாழ்த்து சொல்லுங்கன்றார். இவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? சமாதானத்தை ஆண்டவர் விரும்புறார். ஏன்னா சமாதானம் தான் இப்ப ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா? எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு ஒரு சமாதானம் உண்டாவதான ஒரு ஆசீர்வதிக்க நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். இன்ற வரைக்கும் அப்படிதான் ஒரு ஜெபம் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் அதை விரும்புறார். சமாதானத்தை விரும்புறார். ஆசீர்வாதத்தை விரும்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறார். 10:6 வாசிங்க. சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். பாருங்க, நம்ம போய் வாழ்த்துற வீடு கூட சமாதானத்துக்கு பாத்திரவான்களா இருக்கணும். ஒரே சண்டை சச்சரவு உள்ள ஒரு வீடு, பலவிதமான மூர்க்கங்கள், பலவிதமான கொடுமைகள், பலவிதமான பிரிவினைகள் ஒருவேளை அந்த வீட்டுல இருக்குமானா அந்த வீட்டுக்குள்ள நம்ம பிரவேசித்து சமாதானம்ன்ற வாழ்த்து சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அவங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்புறம் சமாதானம் கிடைக்கும். எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது? சமாதானம் சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது இல்லையா? அதனால சமாதானம் உண்டாவதானது அவன் அதற்கு பாத்திரவானா இருந்தா அது அவனுக்கு பலிக்கும். இல்லைன்னா நமக்கே அந்த சமாதானம் திரும்பி வந்துடும். ஆண்டவர் சொல்றார் 10:12-13 நீ ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. பாத்தீங்களா? அதுல முதலாவதுன்னு இல்லாதனால நான் இந்த வசனம் மட்டும் எடுத்தேன். லூக்கா 10:5 முதலாவது சமாதானம் சொல்லிடணும். அது பாத்திரமா தான் அவங்களுக்கு வரைக்கும், இல்லைன்னா நம்மகிட்ட அபாத்திரமா தான் நம்மளுக்கே திரும்பி வந்துடும். பாருங்க, அபாத்திரமான ஒருத்தருக்கு சமாதானம் கூறி அவங்களுக்கு அது பலிக்கலன்றதுக்கு வேதத்துல ஒரு சம்பவம் இருக்குது. 1 சாமுவேல் 25:5-6 வசனங்கள்ல பாருங்களேன். 25:5-6 வசனம் பாருங்க. தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்துங்கள். எப்படி பாத்தீங்களா? நாபால்றவன் அங்க வந்து இருக்கிறான். அவன் வந்து பெரிய பணக்காரன். அதுல போட்டிருக்குது அவன் வந்து மகாபாரி குடுத்தனக்காரன். மகாபாரினா ரொம்ப பெரிய செல்வந்தன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு 1000 ஆடுகள், ஒட்டகங்கள் எல்லாமே இருக்குது. அவன் 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் அவனுக்கு இருக்குது. அவன் நல்லா மேய்ச்சல்ல நல்லா எல்லாம் இருக்கிறான். அவன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறான்னு கேள்விப்பட்டு என்ன பண்ண, அவன் பேர் நாபாலு. அவன் மனைவி வந்து அபிகாயில் ரொம்ப புத்தி உள்ளவள், மிகவும் அழகானவள். அவன் வந்து ஆனா அவன் புருஷன் வந்து நாபால் வந்து முரடனும் துராகிரதனுமாய் இருக்கிறான். அப்படின்னு சொன்னா முரடன் அர்த்தம், கெட்டவன் அர்த்தம், யாரையும் மதிக்காதவன் அர்த்தம். அவன் காலேபுடைய சந்ததி. ஆனா அவன் வந்து இப்படிப்பட்ட மோசமான இதுல இருக்கான். அவன் வந்து செய்தியை மயக்கத்திற்கான செய்தியை கேட்டு 10 வாலிபரை போய் அனுப்பி, நீங்க போங்க, ஏன்னா அவங்க வந்து அவங்க மேய்ப்பர்கள்லாம் நம்மகிட்ட வந்து மேய்க்கும் போது, கர்மேல வந்து மேய்க்கும் போது நம்ம தான் அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்தோம், நீங்க தான் அவங்களுடைய பொருட்கள்லாம் பாதுகாத்துங்க, அதனால நீங்க போய் இப்ப உங்களுக்குரிய உதவிகளை நீங்க கேட்கணும், உங்களுக்கு உதவுவதை கைமாறாக உதவுவதை நீங்க போய் சொல்லுங்க, இப்படி தாவீது ராஜா சொன்னாரு, தாவீது சொன்னாருன்னு போய் சொல்லுங்கன்ட்டு சில காரியங்களை சொல்லி அனுப்புறாங்க. அப்ப போய் தாவீதின் வாலிபர்கள் இதெல்லாம் போய் சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், அவனுக்கு சமாதானம், அவன் வீட்டுக்கு சமாதானம், அவன் வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லி அனுப்புறான். ஆனா அந்த சமாதானம் வாழ்த்துதற்கு அவன் பாத்திரவான இல்ல. பாவம், அவன் சொல்லி அனுப்புறான், ஏன் அப்பத்தையும் ஏன் தண்ணீரையும் நான் ஏன் ஆடுகளை மயிர்கத்திரும் கொடுக்காம எங்கேயோ வந்து வந்தவங்களுக்கு கொடுப்பேனா? தாவீது யாரு, ஈசாயின் குமாரன் யாரு, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசிட்டான். உடனே தாவீதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, உடனே பட்டயத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க புறப்படுவான், அவனை சுவர் விடும் நாய் முதலாக இருக்காம அவனை க்ளோஸ் பண்ணிட்டு வருவானே எல்லாம் போறாங்க. அதுக்கு பிறகு அபிகாயில் இதை கேள்விப்பட்டு வேலைக்காரங்களாம் சொல்றாங்க, இது மாதிரி தாவீதின் வேலைக்காரங்களாம் வந்தாங்க, மேய்ப்பர்கள் வந்தாங்க, அவங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சாங்க, எங்களுக்கு ஒரு பொருள் கூட காணாம போல, அப்படி எங்களுக்கு பாதுகாப்பா அரணா இருந்தாங்க, ஆனா அவன் புருஷன் இப்படி சொல்லிட்டான், அவர் கோபமா வரப்போறான்னு சொன்ன உடனே அபிகாயில் புத்திசாலியா இருந்தப்பனால எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவ சொல்றா, என் புருஷன் வந்து அவன் பேருக்கு ஏத்தாம தான் அவன் இருக்கான், அவனுக்கு பைத்தியம் இருக்குது, தயவு செஞ்ச ஆண்டவனே அவனுடைய ரத்தப்பழி உங்க மேல வரக்கூடாது, கர்த்தர் அதை விரும்ப மாட்டான்னு சொல்லி என்னென்னத்தையோ கொண்டு போய் கொடுக்கறான். கடைசியில அவன் இறந்து போனான். வாதித்தார், கர்த்தர் வாதித்தார், அவனுக்கு சமாதான வாழ்த்துதல்
வரவே இல்லை, பலிக்கவே இல்லை. அதற்கு பிறகு நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இந்த வேதத்தை நான் ஆராய்ச்சி பார்த்தேன் பாருங்க. 365 நாளுக்கும் பயப்படாதே பயப்படாதேன்னு சொன்ன ஆண்டவர் 365க்கு மேலாக சமாதானம் சமாதானம் சொல்றாரு பாருங்க. நான் பார்க்கும்போது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சமாதான வாழ்த்துதலை யார் மூலமோ கர்த்தரோ அல்லது யாரை கொண்டோ சமாதான வாழ்த்துதல் சொல்றாங்க. நீங்க அடிக்கோடிட்டு எவ்வளவு இருக்குன்னு இதெல்லாம் பைபிள் ஸ்டடியா பண்ணி பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 கடைசியா எப்படி முடியுது பாருங்க. எப்படி சமாதான வாழ்த்துதல் சொல்லப்படுது. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசுவை சொல்லும் போது எப்படி அடைமொழி கொடுத்து சொல்லி அவர் மூலமா உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டா. ஆதி ஆகமத்திலிருந்து எடுத்தோம்னா நேரம் போதாது பிரியமானவர்களே. பிலோமின் ஒரே ஒரு அதிகாரம் தான். அதே மாதிரி 3 யோவான் ஒரே ஒரு அதிகாரம், 2 யோவான் ஒரே ஒரு அதிகாரம், யூதா ஒரே ஒரு அதிகாரம். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரமா தான் அங்க ஒரு சமாதான வாழ்த்துதல் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல 28 புத்தகத்திலயும் சமாதானம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல 39 அதிகாரத்துல 39 புத்தகத்துல 30 புத்தகத்துல சமாதான வாழ்த்துதல் இருக்குது பிரியமானவர்களே. அப்ப சமாதானத்தை ஆண்டவர் எவ்வளவாய் விரும்புகிறார்னு பாருங்க. பூட்டி இருந்த வீட்டுக்குள் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு துரோகிகளாய் போன அந்த சீஷர்களிடத்துல போய் வீட்டுல போய் சமாதானம்னு சொல்லி அவங்கள மீண்டும் உயிர்ப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நோய்களை குணமாக்கிய போதும், பாவங்களை மன்னித்த போதும், பிசாசுகளை துரத்தின போதும் போ சமாதானத்தோட போ என்று வாழ்த்தி அனுப்புறத நம்ம பார்க்கிறோம். நிருபங்களையும் பரிசுத்தவான்கள் ஒருவர் சமாதானத்தோடு வாழ்த்துதல் முத்தங்கள் கொடுத்து அவர்கள் வாழ்த்துறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பெயர் சமாதான பிரபு, சமாதான காரணர். எனவே இந்த பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் முதலாவது பெறக்கூடிய அந்த சமாதான வாழ்த்துதலுக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ரோமர் 1:30-31 வாஸ்து பாருங்க. அதுல நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் போடப்பட்டிருக்கு. அதையெல்லாம் ஒன்னாவது இருக்குதா எனக்கு அபாத்திரமாய் நான் நடந்து கொள்வதற்கு இதுல ஒன்னாவது எனக்கு இருக்குதான் பார்த்து நம்மை நாமே சீர் செய்து பாத்திரவான்களாய் இருந்து இயேசு கொடுக்கின்ற அந்த முதலாவது சமாதானத்தை பெற்று சந்தோஷமாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம் ஒரு பாடலோடு. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களேன். இயேசு 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 எல்லாம் கூடும், நம் நேசர் இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். சோதரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, இந்த 3 காரியங்களை நாங்கள் தியானித்த ஆண்டவரே, இந்த 3 காரியங்களின்படி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எங்களுடைய எங்கள் உள்ளமாகிய பாத்திரத்தின் உட்புறத்தை நாங்கள் சுத்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் சமாதான வாழ்த்துக்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே தகப்பனே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து உமக்கு சாட்சியாய் வாழவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களிலே நாங்கள் பாவம் இருக்கிறதா என்று எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு நாங்கள் கர்த்தாவே மற்றவர்களை சொல்ல உதவி செய்கிறாக, மற்றவர்களை குற்றப்படுத்தி அல்ல, மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.